இன்றைக்கி சண்டே அண்டு நேற்றுக்கு அம்மாவோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன்ட்டு நேற்றுக்கு விலாகில் சொல்லியிருப்பேன். ஸோ மார்னிங் கிளம்பி என்னோடய வீட்டுக்கு அவசரமாக வந்துட்டோம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். அதனால தான் அம்மா வீட்டிலேருந்து என்னோடய வீட்டுக்கு வர வேண்டியதாக போச்சு. இல்லைனா இன்றைக்கும் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் வந்திருப்போம். ஸோ ஃபைனலி என்னோடய வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி அவுட்ஃபிட் நான் இது தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்க. அண்ட் இந்த அவுட்ஃபிட்டை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ வியர் பண்ணி ஆயாச்சு. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவுன் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த கவுன். நிறைய லேயர்ஸ் இருக்கும் உள்ள. ஸோ கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அண்டு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ நான் கவுனை வியர் பண்ணியாச்சு. வியர் பண்ணி நானே என்ன ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவுனுக்கு செட் ஆகிற மாதிரி அக்சசரிஸ் தான் வியர் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சில்வர் ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும். ஸோ சில்வர் கலர்லேயே நெக்லேஸ் எல்லாம் வியர் பண்ணியாச்சு. அண்டு நான் கோல்டு ஜுவல்லரி ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் சாரீ கட்டுற மாதிரி இருந்தாச்சுன்னா அதுவும் சில்க் சாரீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் கோல்டு ஜுவல்ஸ் போடுவேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது தான் நான் வியர் பண்ணுவேன். அண்ட் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சில்வர் நெக்லேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி சில்வர் இயர்ரிங்கும் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த லுக். ஸோ அவசரமாக நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ இயரிங்கும் வியர் பண்ணியாச்சு. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு செட் ஆகிற மாதிரி பேங்கிளும் 2 கையிலையும் பேங்கிளும் வியர் பண்ணியிருந்தேன். அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவசரமாக கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. எங்களோட காலேஜில் தான் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு செலிப்ரேஷன் ஒரு ஃபங்க்ஷன்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்கேன் கிளம்புறதுக்காக. அண்ட் என் கூட பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவும் வர்றதா இருக்காங்க. அண்ட் சச்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர முடியாது. அவங்க பார்த்திங்கன்னா சண்டேஸ் எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்டு கூட கேமரா ஒர்க்குக்கு போவாங்க. அவங்களுக்கு இன்கேஸ் இன் பிட்வீனில் எதாவது லீவ் டேஸ் இருந்தாலும் அப்படி தான் போவாங்க. ஸோ இந்த சண்டே வந்து ஒர்க் இருக்குது. ஸோ எல்லா சண்டேஸும் போவாங்களா அப்படின்ட்டு கேட்டால் இல்லை. அவங்களுக்கு ஒர்க் இருக்கக்கூடிய சண்டேஸ் போவாங்க, ஃப்ரெண்டுக்கு கேமரா ஒர்க் இருக்கக்கூடிய சண்டேஸில். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஃபைனலி இந்த ஒரு ஹீல்ஸை நான் பேர் பண்ணியிருந்தேன், ஹீல்ஸ் ஷூஸ். அதுவும் சில்வர் கலர் தான். அண்ட் என்னோடய லுக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்டு சச்சு இன்றைக்கி அதனால் வர முடியாது சச்சுக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னோடய குட்டி பாப்பாவை என் கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவையும் ரெடி பண்ணியாச்சு. அண்டு நானும் ரெடி ஆயாச்சு. அண்ட் அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஹேண்ட்பேக்கையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பா ஒரே அழுக சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக என்னை தூக்குன்ட்டு என் கூட சண்டை வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் தனியாக பாப்பாவையும் கொண்டு போனேன்னா ரொம்ப கஷ்டம். அவங்கள என்னால் தூக்க முடியாது, ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இது செட் ஆகாது அப்படின்ட்டு நான் இந்த லுக்குக்கு மாறிட்டேன். ஸோ ஃபைனலி அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக தான் ரீசன். என்னால் குட்டி பாப்பாவை ஃபுல்லாக தூக்கிட்டு அண்ட் என்னால் தனியாக முடியாது. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்னால் முடியாது. ஸோ அவுட் பஸ் பிடிச்செல்லாம் போகிற மாதிரி வர்ற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நான் என்னோடய லுக்கை இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஸோ எப்பவும் போல் என்னோடய சச்சியோட பேண்டும் என்னோடய ஒரு பேங்க்லையும் வியர் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு லுக் தான். ஸோ ஹேரெல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ நான் என்னோடய க்ரூமிங் எல்லாம் முடிச்சுட்டு அண்டு இந்த ஒரு லுக்குக்கு பேர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பேக் எடுத்திருந்தேன். அண்டு பாப்பாவோட சின்ன திங்ஸு ஒரு செட்டு ட்ரெஸ் எல்லாம் இந்த பேக்லேயே எடுத்து வச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே, இந்த ட்ரெஸ்ஸுனால் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாப்பாவை தூக்கிட்டு அங்கே இங்கே போகிறதுக்காக இருக்கட்டும், எல்லா ஸ்டெப்ஸில் இறங்கும்போது பாப்பாவையும் பிடிச்சிட்டே போகணும், எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் சச்சு பார்த்திங்கன்னா எங்களை வந்து என்னோடய காலேஜ் பஸ் வரக்கூடிய ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி. ஸோ எனக்கு அங்கே தான் டெய்லி காலேஜ் பஸ் வரும். நான் 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போய் தான் காலேஜ் பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்றைக்கி எங்கள் காலேஜில் காலேஜ் பஸ் விட்டுருந்தாங்க. ஸோ நானும் குட்டி பாப்பாவும் அந்த காலேஜ் பஸ்ஸில் ஏறி நாங்கள் வந்து கிளம்பி போயிருந்தோம். ஸோ குட்டி பாப்பா உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவை லாஸ்ட் இயர் காலேஜ் டேக்கு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அண்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மற்றபடி வர்றது.
ஸோ அவங்க கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நான் அவங்கள கூட பேசிகிட்டே இருந்தேன். அண்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா என்னோடய மடியில் என்னோடய குட்டி பாப்பாவை தூக்கி உட்கார வச்சு கதையெல்லாம் சொல்லி கொடுத்து பீச்செல்லாம் காமிச்சு கொடுத்தேன். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ ஃபைனலி காலேஜும் போய் சேர்ந்துட்டோம். அண்ட் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலையே, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ லேம்ப்ஸ் லைட்ஸ் எல்லாமே வேறு லெவல் தான். அண்டு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களோட சேர்மேனோட பேரன்களுக்கு ஹோலி கம்யூனியன், ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன். ஸோ அதுதான் அந்த செலிப்ரேஷன் தான். ஸோ அதுக்கு தான் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். ஸோ எங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் காலேஜில் உள்ள எல்லா ஸ்டாஃப், நான் டீச்சிங் எல்லாரையும் அவ்வளோ பேரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்திருந்தாங்க. பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான், என்னோடய சச்சுவால் வர முடியலை அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. ரொம்பவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அண்டு ஃபுட்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஃபுட்டோட அரேஞ்ச்மெண்ட்டு அவங்க வந்து ஒன்றும் பார்த்து பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து என்னோடய கொலிக்கு அவங்க ஃபேமிலி கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட கிளம்பி லமூர் பீச்சுக்கு தான் போயிருந்தோம், நானும் குட்டி பாப்பாவும். அந்த காலேஜ் பஸ் ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க கிளம்புறதுக்கு. ஸோ நாங்கள் என்னோடய கொலிக் அண்ட் அவங்க ஃபேமிலி கூட லமூர் பீச்சுக்கு போயிருந்தோம். லமூர் பீச் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடலில் இறங்க விடவே இல்லை. ரீசன் என்னன்னா கொஞ்சம் கடல் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அலோவ் பண்ணலை. ஸோ நேராக நாங்கள் வந்து முட்டத்துக்கு போயிட்டோம். அண்ட் முட்டம் பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் லமூர் பீச்சில் பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப குளிராகவே இருந்துச்சு முட்டம் பீச்சை கம்பேர் பண்ணும்போது. பட் முட்டம் பீச்சில் நிறையா குட்டி பசங்களுக்கு விளையாடுற மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. இப்போ பார்க்கு எல்லாமே இருக்குது. ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி வெளியே போகிறது. அண்ட் என்னோடய குட்டி பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ப்ளஸ் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், என்னோடய சச்சு என் கூட இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ முட்டம் பீச்சுக்கும் போயிருந்தோம். ஸோ உங்களில் எத்தனை பேர் முட்டம் பீச்சுக்கு போயிருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய குட்டி பாப்பாவும் அண்ட் என்னோடய கொலிக்கோட பிள்ளைங்களும் ஒரே விளையாட்டு தான். ஸோ அவங்க ஒவ்வொரு கேம்ஸ்லேயே ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன், பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக விளையாடுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஒரு விளையாட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மட்டும் கேட்டிருந்தாங்க, வேறு எதுக்குமே கிடையாது. அண்டு முட்டம் பீச்சில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கேமில் பாப்பா குட்டி பாப்பாக்கள் ஏறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுக்குமே பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி சீசா, ஸோ பெரியவங்களுக்கு கூட இதில் விளையாடலாம். இந்த மாதிரி சீசா எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய குட்டி பசங்களுக்கு விளையாடுற மாதிரி நிறைய விளையாட்டு வச்சுருந்தாங்க. அண்டு கிட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ஸ் வந்து ஈவினிங் டைம்லலாம் இந்த பார்க்கில் போயாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆகும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் ஊஞ்சல் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னோடய குட்டி பாப்பா எல்லா விளையாட்டுலேயுமே ஒன்றா ஏறிகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அண்டு நானும் வந்துட்டு இந்த ஊஞ்சல் எல்லாம் ஏறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் கிட்ஸ் மட்டும்தான் அலௌட் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்படியே திரும்ப வந்துட்டேன். அண்ட் குட்டி பாப்பாவை ஒவ்வொரு விளையாட்டுலேயே ஏற்றி விட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்டு எப்போவுமே அப்படி தானே, நம்மளால் வந்து இந்த மாதிரி ஏற முடியாது இல்லையா, கிட்ஸுக்கு மட்டும்தான். அண்டு என்னோடய குட்டி பாப்பா ஒவ்வொரு விளையாட்டில் ஏறிகிட்டே இருந்தாங்க. ஸோ நானும் அதை பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே போகிறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயாச்சு. பாப்பா ஒரே விளையாட்டு தான். பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பீச்சில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா திரும்ப வரவே இல்லை, கொஞ்சம் நேரம் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் டைம் ஆகிட்டே இருந்துச்சு. அண்டு என்னோடய குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா வேவ்ஸ் வரும்போது அதுக்கு மேலே துள்ளிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு, நல்ல வேலை நான் ஒரு செட்டு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்ததுனால அதை சேஞ்ச் பண்ணி விட்டேன் கடைசியில். பட் அவங்களோட டிஷர்ட் வந்து நனையலை, ஜஸ்ட்டு பேண்ட் மட்டும்தான் நனைஞ்சிருந்துச்சு. ஸோ பேண்ட்டை மாற்றி நான் இன்னொரு ட்ரௌசர் போட்டு விட்டுருந்தேன். ஸோ அதனால் நான் ஓகே அவங்கள ஃப்ரீயாக விளையாட விட்டுருந்தேன். அண்டு
அவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாமளும் சின்ன வயசில் இந்த மாதிரி விளையாடிருப்போம். ஈவன் நான் இப்போவும் இந்த மாதிரி விளையாடுவேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாப்பாவை விளையாட விட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுவும் ஒரு தனி ஃபீலாக தான் இருந்துச்சு. அண்டு ஃபைனலி பார்த்திங்கன்னா என்னோடய கொல்லிக்கு எங்களை வந்து அழகிய மண்டபம் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா தூங்கிட்டாங்க. அண்டு முட்டத்துலேருந்து அவங்க ஒரு சின்னதாக ஒரு விளையாட்டு வாங்கியிருந்தாங்க. அண்டு சச்சு பார்த்திங்கன்னா பிஸி, அவங்க வந்து ஒர்க்லேயே இருந்தாங்க. அண்டு நான் வந்து கால் பண்ணியிருந்தேன் சச்சுக்கு. ஸோ நானும் என்னோடய குட்டி பாப்பாவும் ட்ராவல் பண்ணி நாங்கள் அப்படியே களியக்கவலை போயிருந்தோம். அண்டு சச்சு பார்த்திங்கன்னா எங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு களியக்கவலை வந்திருந்தாங்க. அண்டு களியக்கவலையிலேருந்து என்னையும் குட்டி பாப்பாவையும் சச்சு காரில் பிக்கப் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருந்தாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே ஹாப்பி. ஸோ சச்சுக்கிட்ட நான் வாங்கி கொடுத்த விளையாட்டை காமிக்கிறதும் அண்டு அக்காஸ் கூட எல்லாம் விளையாடிட்டு இருந்தேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் ஒரே ஹாப்பி, பாப்பாவும் ரொம்ப ஹாப்பி. அண்டு இன்றைக்கி அவங்கள வந்து நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நைட்டு தான் காலேஜ் டேக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அண்டு இன்றைக்கி தான் டே டைமில் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ ஃபைனலி வீடு போய் சேர்ந்தாச்சு. அண்ட் சச்சு பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு திரும்ப வந்து நைட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்நாக்ஸை பிடுங்கிட்டு பாப்பா வந்து கடகடா வீட்டுக்குள்ளே ஓடி போயாச்சு. போயிட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோடய சச்சும் சேர்ந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.